Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான, எல்லாரும் சொல்லுங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார்னு சொன்னா ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, இதுக்கு பல தடைகள் இந்த உலகத்துல இருக்கு. முக்காவாசி பேருக்கு எப்படியா நீங்க ஐஸ்வர்யவான ஆகக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்க பாருங்க, கூட வேலை செய்யற ஆளுங்க, அங்கங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் எல்லாமே நல்ல ஆட்கள்னு சொல்ல முடியாது. பாருங்க, முக்காவாசி பேர் ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஆட்களா தான் இருப்பாங்க. எப்படியாவது ப்ராக்ரஸை தடுக்கணும், முன்னேறத தடுக்க வேணும் என்று சொல்லிதான் இருப்பாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இந்த தடைகள் எல்லாம் மீறத்தக்கதாக உனக்கு உத்வேகத்தையும் பலனையும் வழிவாசலை திறந்து உனக்கு திறமையும் ஆற்றலையும் சக்தியும் வல்லமையும் பலனையும் உனக்கு நான் தரப்போறேன். ஏன்னா ஐஸ்வர்யம் ஆகிறதுனா லேசில் ஆயிட முடியாது. இதுக்கு ஒரு பெரிய அபார தெய்வீக ஆற்றலும் பலனும் உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்தின் பலன் உனக்கு தேவைப்படுகிறது. என்னிடத்திலிருந்து சில உதவிகள் உனக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த உலகம் தீமை நிறைஞ்ச உலகமா இருக்குது, பொறாமை நிறைஞ்ச உலகமா இருக்குது, பிரச்சனை நிறைஞ்ச உலகமா இருக்குது, எதிரிகள் நிறைஞ்ச உலகமா இருக்குது, பிசாசு இந்த உலகத்தில் நிறைய ஆட்கொண்டிருக்கிறான். அதனால நல்ல எண்ணங்கள் இல்லாத உலகமா இருக்குது. அதனால நான் உனக்கு பலனை தர்றேன். அந்த பலனை நான் தர்றேன் உனக்கு, நான் உனக்கே தந்துடுறேன். அந்த பலனை உனக்குள்ளே அதை வச்சிடுறேன் நானு. அதை கொண்டு நீ என்ன பண்ண போற, உனக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு ஜெயித்து நீ வெற்றி பெறுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பரலோகத்தின் சக்தி, பலன், ஆற்றல், திறமை, உத்வேகம் எனக்குள் தேவன் வைத்திருக்கிறார். தினந்தோறும் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பாருங்க, பலனை உங்களுக்கு தர்றாரு, ஒரு எபிலிட்டியை தர்றாரு, ஒரு ஆற்றலை திறமையை உங்களுக்கு தர்றாரு. திறமைன்னு வச்சுக்கோ, அதை திறமையை தர்றாரு. ஆனால் அந்த திறமையை வளர்க்க வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்ப ரொம்ப எப்படி ஆக்சுவலா இது நடக்குதுங்கிறது பேசுறோம். எப்படி ஐஸ்வர்யம் ஆக்சுவலா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிறது? திறமையெல்லாம் உள்ள வச்சிடறார் ஆண்டவர். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் சில பிரத்யேகமான திறமைகளை உள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்றாங்க இல்லையா? ஸ்பெஷல் சில்ட்ரன்னா ரொம்ப கிஃப்டட் சில்ட்ரன். கிஃப்டட்னா ரொம்ப திறமைசாலிகள். அவங்க பாருங்க, 100க்கு 100 வாங்குவாங்க, நல்ல மார்க்கு 98%, 97% இப்படி வாங்குறாங்க. சக்க போடுவாங்க. படிக்க சொன்னா புக்கை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு அப்படியே சொல்ற ஆட்கள். அவங்கள பார்த்தோன்னா அவங்களை தூக்கி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல போட்டுடுறாங்க. இவங்கெல்லாம் 95% மேல வாங்குறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லி. மற்ற பசங்க எல்லாம் பாவம் அப்படியே பாக்குறான். அவன்ல அவனுக்குள்ள எல்லாம் திறமை இருக்குதான். உனக்குள்ள என்னப்பா இருக்குது? அவன் அது ஸ்பெஷல் சில்ட்ரன் ஓகே தான். ஆனா அதுல என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லி அப்படி கொஞ்சம் திறமைசாலிகள்னு சிலரை செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ரொம்ப வெளிப்படையா சிலர் திறமைய அப்படியே வெளியே பார்க்குற அளவுக்கு இருக்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ண முடியுது. அவங்க மட்டும் தான் செலக்ட் ஆகுறாங்க அதுல. ஆனா அநேகருடைய திறமைகள் உள்ள அப்படியே புதஞ்சு கிடக்குது. பாருங்க, ஒரு டைமண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. டைமண்டை பாத்தீங்கன்னா, நம்ம முக்காவாசி பேருக்கு இங்க இருக்கிற ஆட்களுக்கு டைமண்டை பார்த்தா ஒரு சாதாரண கல்லுன்னு நினைச்சிட்டு காலில் எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு இது கிடக்குது கல்லுன்னு. ஆனால் அந்த டைமண்டுடைய அருமையை தெரிஞ்சவன் அவன் பார்க்கும்போது, அடழே இது சாதாரண கல் இல்லை, சாதாரண கல்லுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நானு பார்க்கிறேன்னு சொல்லி அந்த கல் எடுத்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான்னா, அதை சரி பண்ண ஆரம்பிச்சு அதனுடைய அழகையும் அதனுடைய மேன்மையும் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆகவே பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் சில்ட்ரன் போது அவங்க வெறும் வெளிப்படையா ரொம்ப ஓப்பனா டக்குன்னு தெரியற மாதிரி பிள்ளைதான் செலக்ட் பண்ண முடியுது. உள்ள எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உள்ள திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, தெய்வீக ஆற்றல் திறமை உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் போதிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? நாம சொல்லணும், உன் தலையில என்ன களிமண்ணா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா எப்படி புள்ள உருப்படும் பாருங்க. அவனுக்கு சொல்லணும், பா உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, கர்த்தர் உனக்குள்ள என்னத்தையோ வச்சிருக்காரு, பெரிய ஆற்றலை வச்சிருக்காரு, அது உள்ள புதஞ்சு கிடக்குது, அது அப்படியே வரும் வெளியே. அவன் எதுக்கு நேசிக்கிறான், அவனுக்கு எதுக்கு தட்டி கொடுக்குறோம், எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், எதுக்கு டியூஷன் வைக்கிறீங்க, எதுக்கு எல்லா விதமான முயற்சியை எடுத்து எதுக்கு அதெல்லாம் செய்றீங்கன்னு சொன்னா, இந்த உள்ள புதஞ்சு கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே
வெளியே வர ஆரம்பிக்கும். நாளடைவில் அது வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் திறமை இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னும் கேட்டா எப்படி சொல்லுகிறேன், ஒரு திறமை இல்ல, பல திறமைகள். அநேக நேரங்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமை என்ன, அந்த ஆற்றல் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த கெப்பாசிட்டி என்ன, எதை செய்கிற ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுகொண்டு அதை டிஸ்கவர் பண்ணி அதன் பின்னால் அப்படியே போய் அதையே ஃபாலோ பண்ணி அப்படியே போகும்போதுதான் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிறது. ஏன் அந்த திறமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நாம பட்டினி கிடந்து சாகாமல் நமக்கு ஒரு திறமையை கையில் அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, அதை நம்ம எடுத்து நாம் அதை செய்யும் போது, அதை டெவலப் பண்ணும் போது, அதை தீவிரமாய் அதை பயிற்சிவிக்கும் போது, நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ளும் போது அது நமக்கு பெரிய சம்பாத்தியத்தை உண்டு பண்ணுகிறது. இருக்கீங்களா? அப்ப சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது. திறமை என்ன, எனக்குள்ள என்ன இருக்குது, எப்படிப்பட்ட திறமைகள் எனக்குள்ள இருக்கிறது, கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்காராமே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி எனக்குள்ள போட்டு வச்சுட்டாராமே, அது என்ன, நான் எது செய்தால் நான் பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிற திறமை என்ன, அதை நான் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், இது ஒரு விதை மாதிரி வச்சிருக்கிறார், இதுவே ஒரு பெரிய வெல்த், எனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு வெல்த், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் இது. இதை நான் எடுத்து, இது ஒரு விதை மாதிரி, இதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கணும், உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும், இதை நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், இதை நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்க வேணும். அமெரிக்காவில் ஒரு கதை சொல்றாங்க பாருங்க. சாக கிடந்த ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா பல வருஷமா கிடக்கிறாராம் பாருங்க. பிள்ளைகள்லாம் அப்படியே வளர்ந்து வருது. 2 பையனுங்க இருந்தாங்களாம். இந்த 2 பையன்கள் அப்படியே சின்ன பசங்களா இருந்தா அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க. இந்த ஆள் அப்படியே படுத்த படுக்கையா சரியா பேச முடியாது, அப்படியே கிடக்கிறாரு. கடைசியில சாகும் தருவாய்க்கு வந்துட்டாராம். அப்ப பேச முடியாதவர் அப்படியே வாயை திறந்து ஏதோ 1-2 வார்த்தை பேசுவாராம் பாருங்க. அப்ப இந்த பசங்க அந்த பக்கம் வரும்போதெல்லாம் சொல்லுவாராம், இந்த ஸ்டம்ப் லாட், இந்த ஸ்டம்ப் லாட்னு வரும். இந்த பையன் என்னடா ஸ்டம்ப் லாட் என்ன சொல்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தானா. அவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணங்கள், என்ன ஸ்டம்ப் லாட்னா என்னன்னா சும்மா வெட்டியா கிடக்கிற நிலம். அவருக்கு ஒரு 10 ஏக்கர் பாருங்க, ஒண்ணுமே டெவலப் பண்ணாம பேசாம கடந்தது, காடு மாதிரி கடந்துருக்குது. அந்த காடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. பசங்களை பார்க்கும்போது அந்த காடுன்றாரு. அவன் நினைச்சிட்டான் 2 பையனும், ஓஹோ அவன் 2 பேரும் பேசிக்கிறான்லாம், அப்பா ஏதோ தங்கத்தை புதைச்சு வச்சிருப்பாரு நினைக்கிறாங்க. அதான் சொல்ல பாக்குறாரு, வரமாட்டேங்குது. இந்த 2 வாரத்துக்கு மேல வரமாட்டேங்குது. அவரு தங்க புதையல் எங்கேயோ புதைச்சு பத்திரமா வச்சிருக்காரு, நம்மளை எடுத்துக்கங்கடான்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு தான் எப்ப போனாலும் அந்த காட்டப்பாருங்கிறாரு. அதனால ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு புதைச்சுதான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாலும் ஒரு நாள் அவர் போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. செத்து போன பிறகு என்னடா காடுன்னாரு, காடை போய் பார்க்கலாம், போய் பார்த்துருக்காங்க. ஒரு 10 ஏக்கர்னாலும் அப்படியே கிடக்குது, காடா கிடக்குது பாருங்க. சரி இங்கதான் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை தானே சொல்லிட்டே இருந்தாருன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டை கிளீன் பண்ணாங்களாம் பாருங்க. காட்டை கிளீன் பண்ணி போட்டு அதுல இருக்கிற கல்லு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு நோண்டி எல்லா இடத்துலையும் நோண்டி கிண்டி தேடி ஒரு இன்ச்சா தேடி அலசி பார்த்து ஒன்றும் கிடைக்கலையா. ஒரு புதையலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஒரு தங்கமும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அப்படியே அந்த நிலத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தன் சொன்னானா, இவ்வளவு பாடுபட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி இதெல்லாம் நோண்டி கிண்டி எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப ஏதாவது விதைச்சிருவோம், இதுல இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி சோளத்தை கொண்டு போய் விதைச்சான்லாம் பாருங்க. சோளத்தை விதைச்ச உடனே அது விதைச்சு கொஞ்ச நாள்ல அது அப்படியே வளர்ந்து வரும்போது ஒரு நாள் நின்று பாக்குறாங்களாம், அந்த வயல இந்த 10 ஏக்கருமே தங்கம் மாதிரி, அப்படியே தங்க வயல் மாதிரி அப்படியே காட்சி அளிக்குதான், நின்னுதான் சூரிய ஒளியில. அப்பதான் ஒருத்தன் சொன்னானே, இந்த தங்கத்தை தான்ப்பா சொன்னாரு, சும்மா உட்காந்துட்டு கிடந்தோம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு. அவர் சொன்னாரு, அதை கவனிங்கப்பா, நீ நல்லா இருக்கணுமா, ஒரு பெரிய புதையல் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதை போய் என்னத்தையாவது அதை பண்ணு, விவசாயம் பண்ணு, கையிட்டு வேலையை செய்யும் போது நீ தங்கத்தை காண்பாய். அந்த தங்கத்தின புதையல் இல்ல, இதுதான் தங்கம், இதை கொண்டு போய் வித்தினா காசு, நீ எவ்வளவு தங்கம் வேணா வாங்கலாம். அருமையானவர்களே, நாம் கையிட்டு செய்யற காரியங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப திறமையை கர்த்தர் தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் ஒரு திறமைய கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்குது பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இருக்குது. இதை நாம் நம்ப வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். நாம் பட்னி இருக்க முடியாது, இதை புரிஞ்சுக்கிட்டா. நாம் பட்னி இருக்க முடியாது, இல்லாமையில் இருக்க முடியாது. ஏனென்றால் உள்ள உள்ள வச்சுட்டார் ஆண்டவர். இதை டிஸ்கவர் பண்ணி, இதை கண்டுபிடிச்சு, இதை வளர்த்து கொண்டு இந்த திறமையில பெரிய ஆளாகிறதுல தான் விஷயமே இருக்குது. வாசிப்போம் யாத்திரா 31:1 முதல்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரைவெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திரலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். ஆசிரியப்பு கூடாரம் கட்டுறது பற்றி சொல்றாரு. ஆள் அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி இருக்கிறாண்டவரை யார் இதெல்லாம் செய்வா? மோசஸ் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மோசேக்கு இதெல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாது. பாருங்க, அவர் கிஃப்ட் வேற. அவர் கிஃப்ட் வந்து லீடர்ஷிப் கிஃப்ட். அவர் வந்து 20 லட்சம் மக்களை நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தின் கிஃப்ட். எத்தனை பேர் நினைக்கிறீங்க லீடர்ஷிப் கூட ஒரு கிஃப்ட் தான்? அவன் மோசைக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டார். அவன் பயந்தான், ஐயோ ஆண்டவரே நானா இவ்வளவு பெரியா, இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்க என்ன தீர்த்து கட்டிடுவாங்க. சொல்றாரு, நான் உனக்கு திறமையை தர்றேன், வா நீ இந்த ஜன உலகத்தையே நீ நடத்தலாம், நான் உனக்கு திறமை கொடுத்தால் நீ எல்லாவற்றையும் செய்யலான்னு சொல்லி பாருங்க. அவன் 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல ஒரு தலைவனா இருந்து நடத்துகிறான். தேவனுடைய அபார ஆற்றல் அவனுக்கு இருக்குது. அது வேற விதமான கிஃப்ட். இங்க இருக்கிற இந்த பெசலியல் என்பவனுக்கு அவனுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானம் புத்தி அவனுக்கு கொடுத்திருக்கார். என்ன மாதிரி வேலை? பொண்ணு வெள்ளி இதெல்லாம் வச்சு, வெண்கலத்தை வச்சு, ரத்தனங்களை இதெல்லாம் வச்சு, கல்லெல்லாம் வச்சு, மரத்தெல்லாம் வச்சு, சித்திர வேலை எல்லாம் செய்யறதுக்கு, அழகழகா செய்யறதுக்கு கர்த்தர் அவனுக்கு உள்ள ஒரு திறமைய கொடுத்து வைத்திருக்கிறார். திறமையை கொடுத்து வைத்திருக்கிறார்னா பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க உள்ள சமைச்சிட்டு இருப்பான் பாருங்க ஒரு ஆளு, நீங்க பாக்குறதே இல்லை. இங்க முன்னால இருக்க மாஸ்டர் கிட்ட சொல்லுத. மாஸ்டர்னா யார்? அது மாஸ்டர். மாஸ்டர் தான் அவர் பெரிய ஆளு. அவர் போட்ட சட்னி தான் அப்படி சுள்ளுன்னு இருக்கு, அதுக்குதான் அவர் மாஸ்டர். மாஸ்டர்ன்னு சொன்னா நம்ம சாப்பிடும் போது யோசிக்கிறோம், அடே அப்பா என்ன டேஸ்ட் இது, என்ன கோழி வறுத்திருக்காரு இந்த ஆளு அப்படின்றீங்க பாருங்க, அதான் மாஸ்டர். அவர் மாஸ்டருக்கும் ஒரு சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? மாஸ்டர்னா ரொம்ப கஷ்டமான காரியத்தை ரொம்ப சுலபமானது போல செய்கிறவர். இப்ப ஒரு மியூசிக் வாசிக்கிறார் ஒரு ஆள்னு பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு மியூசிக்கை ரொம்ப சர்வசாதாரணமா வாசிட்டு போயிடுறாரு. அதனால மாஸ்டர். எப்படி மாஸ்டர் ஆனார்னா, அதுல பிறக்கும் போதே மாஸ்டரா பிறக்கல, பிறக்கும் போது உள்ள அந்த திறமை இருந்தது. கர்த்தர் அதை உள்ள கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வெளியே வருது பாருங்க, லேசா அப்படி வெளியே வர ஆரம்பிக்குது. திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க. வாழ்க்கையில யாருமே பட்னி கிடக்க வேண்டியதில்லை, யாருமே ஓட்டாண்டியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஒவ்வொருடைய உள்ளேயும் ஒரு பெரிய திறமையை வைத்திருக்கிறார். அது திறமை என்ன? அந்த திறமை வந்து பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது, பயன்பட போகிறது. இந்த ஆளுக்குள்ள ஒரு திறமையை வச்சிருக்காரு. அது என்ன? பொன் வேலை, வெள்ளியில வேலை, ரத்தனங்கள் எடுத்து வேலை, மரத்துல வேலை, அந்த வேலை இந்த வேலை, பயங்கர திறமை பாருங்க. அவன் வந்து மோசே மாதிரி இருக்க முடியாது. மோசைக்குள்ள திறமை இந்த ஆளுக்கு இல்லை, இந்த ஆளுக்கு இருக்கிற திறமை மோசைக்கு கிடையாது. ஆளாளுக்கு ஒரு திறமை, எல்லாருடைய திறமையும் தேவைப்படுகிறது. அதான் அந்த உலகம் பாருங்க. உங்களுக்குள்ள என்ன திறமையோ தெரியல, அந்த திறமை அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை டிஸ்கவர் பண்ண வேண்டும். அதை டிஸ்கவர் பண்ணணும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். படிப்பெல்லாம் வந்து அதுக்கு தான் பாருங்க. நம்ம ஊர்ல என்ன தேப்பா, டிகிரி வாங்க போறேங்க. ஒரு டிகிரி இருந்தா நல்லதுங்க. எதுக்கு நல்லது என்னன்னே வழங்க மாட்டேங்குது பாருங்க. டிகிரி தான் நல்லதான். ஒரு ஏதாவது ஒரு பிஏ கிஏ வாங்க வேணாமா? காத்தாடி தான் விடணும் பிஏ வாங்கி. வெறும் பிஏவையும் எம்ஏ வாங்கி வச்சிருக்கு. என்ன திறமைன்னு கேட்டா ஒண்ணும் தெரிய மாட்டேன். திறமை என்ன? உன்னுடைய திறமை டிகிரி வாங்கி, உன்னுடைய திறமை கேட்டபடி படி, திறமையை பின்னால போ, அந்த திறமையை வளர்த்து கொள்ள என்ன பண்ண வேண்டுமோ அதை செய். அப்படி பண்ணும் போது பாருங்க, அதுதான் செழிப்புக்கு வழிவகுக்கிறது. அதுதான் வேத வசனத்தினுடைய போதனை. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பாருங்க. இந்த அழகான கீபோர்டை பாருங்க, யாரோ ஒரு பெரிய திறமைசாலி இதை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆயிரக்கணக்கான டாலரை கொடுத்து இதை வாங்கி இருக்கிறோம். இருக்கீங்களா? எதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம்? எவனாவது ஒருத்தன் என்னத்தையோ செஞ்சு வச்சானோ வாங்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு கை இருக்கு, அதுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அவன் யாரோ அங்கே உட்காந்துக்கிட்டு ரூம்ல பின்னால உட்காந்துட்டு அதை செய்து கொண்டிருக்கிறான். சேரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, இதை விலை கொடுத்து வாங்குறோம். யாரோ ஒரு திறமைசாலி இதை கண்டுபிடிச்சு இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு திறமையோடு அதை செய்கிறான். ஒரு தரிசனத்தோட அதை சிலர் மார்க்கெட் பண்றாங்க. அவனுக்கு அந்த மார்க்கெட்டிங் திறமை, ஒருத்தனுக்கு கண்டுபிடிக்கிற திறமை, ஒருத்தனுக்கு செய்யற திறமை. இப்படி ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், ஒரு பொருளை டிஸ்கவர் பண்றான். இன்னொருத்தன் சொல்றான், நீ கொண்டா அந்த டிஸ்கவரியை நான் பண்றேன், ப்ரொடக்ஷன் பண்றேன்றான். அவன் இன்னொருத்தன் சொல்றான், நான் மார்க்கெட்டிங் பண்றேன்றான். எல்லா திறமையும் தேவை.
அது எல்லாரும் சம்பாதிச்சிடுறாங்க பாருங்க, எல்லாரும் அதுல வளர்ந்துடுறாங்க. அதான் ஊழியக்காரர்கள் கூட சொல்றது பாருங்க, இப்படி திறமையை வளர்க்கறதுக்கு நீ என்ன பண்ண, திறமையை வளர்க்கறதுக்கு என்ன செய்கிறாய், படிக்கிறியா, உனக்குள்ள கர்த்தர் பிரசங்கம் பண்ண வேணும்னு திறமை வச்சிருக்காருன்னா இது எல்லாருக்கும் வேலை செய்யும் பாருங்க. அதனால தான் சொல்றேன், இது வெறும் விசுவாசிகள் எங்கேயோ சில தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஊழியக்காரர் முதல் கொண்டு எல்லாருக்கும் இது வேலை செய்யுது. அந்த திறமையை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒண்ணுமே பண்றதே கிடையாது, ஒண்ணும் பண்றது கிடையாது. திறமையை வளர்க்கறதுக்கு எதுவும் பண்றதே, அதுக்கு ஒரு காரணம் செலவழிக்க மாட்டாங்க. காய்ச்சிருந்தா சாப்பிட்டுருவாங்களே ஒழிய, இதை எப்படி வளர்க்கறது, இதுக்கு என்ன பண்றது, இது நான் முன்னாடி போறதுக்கு என்ன பண்றது, இது எப்படி இதை வளர்க்கறது, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்காரு, இதை நான் இன்னும் அதிகமாய் இதை வளர்ப்பதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்ற அந்த இதே கிடையாது பாருங்க. அதனாலதான் கடைசியில அவங்க கஷ்டப்படும் போது என்ன சொல்றாங்க, ஊழியன்னா அப்படிதான் பிரதர், கஷ்டம் தான் பிரதர் அப்படின்றாங்க. ஒரே வார்த்தையில அதை முடிச்சிடறாங்க. அது கர்த்தருடைய சித்தம் பிரதர், அவர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு பிரதர், நான் ஊழியம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் பிரதர். கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போதே அவ்வளவு நல்லா இருக்கும் போது, இது எல்லா கவர்மெண்ட்டோட பெரிய கவர்மெண்ட் இருக்கீங்களா? தப்பான எண்ணங்கள் பாருங்க. நான் தான் ஊழியக்காரர்கள் சொல்றது, நீ ஏழ்மை கோலம் தரித்து பரிதாபத்தை சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறதுக்கு பதிலாக அறையை பூட்டிக்கிட்டு இதை கவனிச்சு, இதை படிச்சு, இதுல கவனம் செலுத்தி உள்ள இருக்கிற இந்த பொக்கிஷ சாலையில நிரப்புங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திறமை, உள்ள ஒரு வெல்த் வச்சிருக்கிறாரு. அந்த வெல்த்தை இன்வெஸ்ட் பண்ணி, அதை ஒர்க் பண்ணி, அதை வளர்த்து இதற்காக பாடுபடுங்கள். இது அநேக ஆசீர்வாதமா இருக்கும். அநேக ஆசீர்வாதமா இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் பட்டினி கிடக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் திறமையை வைத்திருக்கிறார், அந்த திறமையை வளர்க்கும்படியாய் எதிர்பார்க்கிறார்.